நூலும் நூலாசிரியரும் இது நம்ம 7வது புக்ல பார்க்க போறோம். இது சிபிஎஸ்இ பள்ளி மாணவர்களுக்கு கரெக்டா ஒவ்வொரு பரீட்சையிலையும் ஒரு பாட்டை கொடுத்துட்டு இந்த நூல் யாரு, இந்த நூலோட ஆசிரியர் யாரு அப்படின்னு நிறைய கேள்வி கேட்பாங்க. அதனால அவங்களுக்கும் இது பயனுள்ளதா இருக்கும். அப்புறம் டிஎன்பிஎஸ்சி, என்இடி, ஸ்லெட், நெட்டு, டிஆர்பி எழுதக்கூடிய மாணவர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். அதுல இருந்து எப்படியும் கேள்வி கேட்பாங்க. நம்ம இப்ப 7வது தமிழ் புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி உங்களுக்கு ஒரு கவலை இருக்கா? என்ன எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாலும் பரீட்சையில போய் உட்கார்ந்த உடனே அந்த நூலை பார்த்த உடனே ஐயோ அது மறந்து போயிடுதே. ஏன்னா தமிழ்ல எவ்வளவு நூல் இருக்கு, எவ்வளவு ஆசிரியர்கள் இருக்காங்க. ஓகே, இதுக்கு இதுதான் அப்படின்னு நமக்கு பளிச்சுன்னு அப்படி மண்டையில பார்த்த உடனே ஞாபகம் வரணுமா? அதுக்கு என்ன செய்யணும்? நம்ம எளிமையா சின்ன சின்ன கதையை உருவாக்கி அந்த கதை மூலமா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மறக்கவே மறக்காது. நான் அப்படிதான் இந்த வீடியோல உங்களுக்காக சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் அவங்களும் உங்க பேரை சொல்லிட்டு ஒரு மார்க் எடுத்தாங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம் தானே. சீக்கிரமா எல்லாரும் அரசு வேலையில உட்காரலாம். பள்ளிக்கூடத்து மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள், வாணிதாசன் கவிதைகள், முடியரசன் கவிதைகள், அதுமாரி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் கவிதைகள் அதுமாரி வரும். அதே மாதிரி இங்க என்ன வந்திருக்கு, நாமக்கல் கவிஞர் கவிதைகள் அப்படின்ற இந்த புக்ல இருந்து எடுத்திருக்காங்க இந்த பாட்டை. அதாவது அருள்நெறி அறிவை தரலாகும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாட்டு. அது ஆசிரியர் யாரு? நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார். எளிமையா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பாருங்க, ஒன்றல்ல இரண்டல்ல, அது யாருன்னா உடுமலை நாராயண கவி. இந்தியால, அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டுல ஒரு மலை தான் இருக்கா? இல்ல, நிறைய மலை இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஒண்ணு இல்ல ரெண்டல்ல, நிறைய மலை இருக்கு. அப்ப உடுமலை, மலைய விட்டு அது எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். ஊர்ல தேன் மழை திடீர்னு பெய்யுதான், ஒரே மழை தேனா ஊத்துதான் வானத்துல இருந்து. அப்ப அந்த ஊர்ல இருந்து சுரதா அப்படிங்கிற ஒரு மரம் வெட்டி வந்து கேக்குறாரு யாருக்கிட்ட? ராஜா கிட்ட. ராஜா ராஜா, ஒரே தேன் மழையா பெய்யுது, நம்ம ஊருக்கு வெறும் எறும்பு வெறும் மிருகமா வந்துடும், அதனால எல்லா மரத்தையும் வெட்டிடலாமா அப்படின்னு சொல்றாரு. ராஜாவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல போய் ஒரே ஒரு மரத்தை மட்டும், அது நாவல் மரம், இதை மட்டும் வெட்டாத, அப்படியே நிக்கட்டும் அந்த மரம், அதை மட்டும் வெட்டிடாத, அது எங்க அப்பா தாத்தா காலத்துல இருந்து இருக்கு அப்படின்னு சொல்றாரு. யாரு? ராஜா. ராஜ மார்த்தாண்டன் அந்த அந்த இவரு பேரு. இப்ப என்ன எளிமையா புரியுதா? தேன்மழை, சுரதா, அப்புறம் அப்படியே நிற்கட்டும் அந்த மரம், ராஜ மார்த்தாண்டன். அடுத்து பாருங்க, புறநானூறு. இது சங்க இலக்கியத்துல ஒண்ணு. புறநானூறுனாலே வீட்டுக்கு வெளியே அந்த மன்னர்கள் காலத்துல அந்த போர் நிகழ்ச்சிகளை பத்தி பாடக்கூடிய அந்த நூல் தான். அப்ப காவற்பெண்டு எல்லாரும் அங்க வந்து நைட்ல சண்டை போட்டுட்டு பாசறையில படுத்து தூங்குறாங்க. அப்ப ஒரு பொண்ணு காவல் இருக்கான்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அதனால புறநானூறு, காவற்பெண்டு. அடுத்து பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் கதைப்பாடல் நான் வானமாமலை. இதை எப்படி எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து தமிழகத்துல ஒரு பெரும் மா வீரன், வானம் அளவுக்கு புகழ் கொண்ட வீரன். இன்னைக்கு வரைக்கும் அவருடைய வீரம் வந்து பேசப்படுது. அப்ப வானம் அளவுக்கு புகழ் கொண்டவன், வான மாமலை. அதனால வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வான மாமலை அப்படின்னு நம்ம எழுதி பாருங்க. கலங்கரை விளக்கம், கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இதை எப்படி பார்க்கலாம்னா, ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் ஒரு புலவர், கடற்கரையில நிக்கிறாரு. அவருக்கு அங்க இருக்கக்கூடிய கப்பல் லைட்டா தெரியுது, மங்களா கலங்களா தெரியுது. ஏன்னா அவர் ரொம்ப வயசானவர் அப்படின்னு, அதனால அவருக்கு கண்ணை உறுத்துது. அதனால கலங்கரை விளக்கம் அவருக்கு ரொம்ப லைட்டா தெரியுது. அப்ப கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு நம்ம எளிமையா அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, எட்டு தொகையில நெடுந்தொகை, அதை வந்து எழுதினது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மருதன் இளன் நாகனார் அப்படிங்கிறவர். இவரை இளம், ரொம்ப வயசு சின்னவர், அவரால் நெடுந்தொகை, பெரிய தொகையை அவரால் கொடுக்க முடியாது எந்த ஒரு விஷயத்துக்கும் அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். இது பாருங்க, தமிழ் பேரு பாரதிதாசன். பாரதியார், பாரதிதாசன் எல்லாருமே தமிழ் புலவர்கள், அதனால நமக்கு எளிமையா தெரியும். தமிழ்ல பேர் வைக்க சொன்னதும் அவங்க தான், நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, நாலடியார். இது யாருன்னா சமண முனிவர்கள், நிறைய முனிவர்கள் சேர்ந்து 4 அடி எல்லாருக்கும் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். இது பழகிய மேகம், தேனரசன். எப்போதுமே வானம் பெஞ்சுக்கிட்டே இருந்ததுன்னா அந்த மேகம் எப்படி இருக்கும்? நம்ம எல்லாருக்கும் தேன் போன்று இனிக்கும். அதனால தேனரசன், அவரு தான் வானத்தை பத்தி பாடுறாரு. அடுத்தது பாருங்க, தனிப்பாடல் திரட்டு, காலமேக புலவர். இது தனிப்பாடல், நான் ஏற்கனவே சொன்னேன் பாரதியார் கவிதைகள், பாரதிதாசன் கவிதைகள், அதே மாதிரிதான் இதுவும் வரும். காலமேக புலவர் கவிதைகள் அப்படின்னு வரும். தனிப்பாடல் திரட்டுனாலும் அதுதான் அவருடைய தனிப்பட்ட பாடலுடைய தொகுப்பு, அதுதான். அடுத்து பாருங்க, பழமொழி 400, முன்றுரை அரையனார். எப்ப இந்த பாட்டி எவ்வளவு பழமொழி சொல்றாங்க.
அவங்க சொல்றத கேட்டாலே மூஞ்சில அரைஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. எதுக்கு எடுத்தாலும் பழமொழி சொல்லி போர் அடிக்கிறாங்க. அதே மாரி அப்ப பழமொழி 400 அதை கேட்டா எப்படி இருக்கு? முன்றுரை அரையனார், நமக்கு மூஞ்சில அரைஞ்ச மாரி இருக்கு அப்படின்னு நம்ம எளிமையா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது பாருங்க, வாய்மொழி இலக்கியம். ஜெகநாதன், அந்த கீவா ஜெகநாதன், அந்த ஜெகநாதன் இருக்கானே அவனுக்கு எழுதுறதே பிடிக்காது. எப்ப பாரு ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். நல்லா படிப்பான், ஆனா எழுத பிடிக்காது. வாய்மொழியா படிக்கிறது தான் பிடிக்கும்னு நம்ம ஞாபகம் வச்சு. ஒரு நாள் நல்ல இருட்டா இருக்கு, அப்ப நல்ல மழை பெய்யுது. அப்ப எங்க வீட்டுக்கு யார் வந்தான்னா கண்ணதாசர் வந்தாரு. பாட்டு பாடுவார்ல, கதை சொல்லுவார்ல, அந்த கண்ணதாசர் அவர் வந்தாரு. அப்ப என்னது, மழை பொழியும் போது யார் வந்தா? கண்ணதாசன் வந்தாரு. மழை பொழிவு கண்ணதாசன். அடுத்தது அந்த இருட்டுல டிவி ஓடாது, ரேடியோ ஓடாது, ஒண்ணும் ஓடாதுல, வீட்டுல பரம அமைதியா இருக்கும்ல. அப்ப மகளுக்கு கதை சொல்றாங்க. மகளுக்கு சொன்ன கதை யாருன்னா சே பிருந்தா, எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பிருந்தாங்கிற அம்மா.